வைரஸ் பிரச்சனைக்கு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் இந்த வைரஸ். அப்போ வைரஸ் பிரச்சனை விவசாயிகளுக்கு தெரியும், பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம் இது வைரஸ்னால தான் வந்திருக்கு அப்படின்னு. பழங்கள் வந்துட்டு அதோட ஷேப் இல்லாம சுருங்கி வர்றதோ, கோணல் மூணலா வர்றது, இப்ப வெண்டைக்காயில தக்காளியில எல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இது வந்துட்டு வைரஸ் பிரச்சனை அப்படின்னு. அப்படி நீங்க என்ன பயிர் பண்ணாலும் சரி, அதுல வந்துட்டு அந்த விளைச்சல் எப்படி வரணுமோ அந்த மாதிரி வரல, நெளிஞ்சு சுழிஞ்சு கோண மூனையா வருது அப்படின்னாலே அது கொஞ்சம் ஒரு வைரஸ் பிரச்சனை தான். அதே மாதிரி ஒரு செடியோட வளர்ச்சியில இல்ல ஒரு மரக்கன்று அதோட வளர்ச்சியில கூட நமக்கு தெரிய வரும், இது வந்துட்டு இலை சரியா இல்லை, இலை சுருண்டு வருது, குருத்து வந்துட்டு நெளிஞ்சு வருது, அதை பார்த்தே கண்டுபிடிக்கலாம் இது வந்துட்டு ஏதோ வைரஸ் தாக்குதல் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி சில சில பயிர்கள்ல இலைய பார்த்தீங்கன்னா இலை பச்சையா இருக்கும், நரம்புகள்லாம் மஞ்சள் அடிச்சு போகும். அப்ப அதுவும் வந்துட்டு கண்டுபிடிக்கலாம் இந்த சிம்டம் வச்சு, இது வந்து ஒரு வைரஸ் பிரச்சனை அப்படிங்கிறது. ஸோ வைரஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க தாராளமா வந்துட்டு வைரஸ் வந்துட்டு தாராளமா பயன்படுத்தலாம். ஓகேங்களா? இதுவும் வந்துட்டு மேல பயிர் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணணும், மண்ணுலயும் கொடுக்கணும். வேருக்கும் வந்துட்டு இந்த வைரஸ் கிடைக்கணும். அதே மாதிரி பயிருக்கு மேலேயும் வந்துட்டு ஸ்ப்ரேவும் கொடுக்கணும். இது 2ம் சேரும்போது தான் வைரஸை வந்து முழுசா